ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்னைக்கு ஓமப்பொடி செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓமப்பொடி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்ப்போம். 200 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லோ கலர், ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லோ கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பாருங்க, கலர் போதுமான அளவு இருக்கா, அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அது கலர் பத்தாத மாதிரி தெரியுது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். கலர் சேர்த்தா தான் வந்துட்டு ஓமப்பொடி பார்க்க நல்ல ஒரு பிரைட் எல்லோவாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்து அப்படியே ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கட்டி இருந்ததுன்னா புழியும் போது முறுக்கச்சில் மாட்டிக்கிட்டு இடியாப்பாச்சில் மாட்டிக்கிட்டு கம்பி கம்பியாக வராது புழியறதுக்கு. இப்போ உரலில் இந்த மாவை அடைச்சி ஓமப்பொடி அச்சுன்னு இருக்கும், அந்த அச்சை போட்டு நம்ம புழிய வேண்டியதான். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் புழிஞ்சு காட்டுறேன், வாங்க. தனித்தனியாக கம்பி கம்பியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உடனே ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம வீட்லேயே. பாருங்கள், ரெடி ஆகிட்டு இப்போ இதை பரட்டி போடணும். ஓமப்பொடிக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தீ வச்சு செஞ்சால் தான் ஓமப்பொடி நல்லா தனித்தனியாகவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இன்னொரு உரல் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுக்கு கருவேப்பிலையும் எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் எட்டை இருந்துக்கிட்டு போடுங்க, ஏன்னா வெடிக்கும். ஜாக்கிரதையாக பொரிச்சு எடுங்க. இப்போ ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.